ஹாய், நான் உங்க செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, இந்த ஹாவ் அண்ட் ஹேஸ் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் வச்சு ஒரு சில சென்டென்சஸ் நம்ம வந்து உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பட் இது வந்து ஹேவ் வேர்ப்ஸ் கிடையாது. ஓகே, ஹேவ் வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கார் வச்சிருக்கேன், அவன் அது வச்சிருக்கான், இது வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஹேவ் வேர்ப்ஸ். அங்கே தான் பயன்படுத்துவோம். ஐ ஹாவ் அ கார், ஐ ஹாவ் அ பென் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து டென்சஸ்ல நம்ம இந்த ரெண்டு வார்த்தைகள் நம்ம எங்கே யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஹேவ் அண்ட் ஹேஸ் இந்த ரெண்டு வார்த்தைகளையுமே வந்து நம்ம ஒரு டென்ஸ்ல பயன்படுத்துவோம். அது என்ன டென்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் ஞாபகம் இருக்கும், நல்லா தெரிஞ்சிருக்கும். அது என்ன டென்ஸ் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பர், நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா, தமிழ்ல வந்து நிகழ்கால வினைமுற்று வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். வாட் இஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றேன். பெர்ஃபெக்ட் அப்படின்னா தமிழ்ல முடிந்த ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, முடிஞ்ச ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது உங்களை பார்த்து கேட்குறாங்க, நீ சென்னைக்கு போயிருக்கியா? நான் சென்னைக்கு போயிருக்கேன். ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க சென்னைக்கு போயிருப்பீங்க, அதை ப்ரெசன்ட்ல சொல்றது. நீ பிரியாணி சாப்பிட்டிருக்கியா? நான் சாப்பிட்டிருக்கேன், சாப்பிட்டு இருக்கிறேன், போயிருக்கிறேன். அந்த வெர்பு எப்படி வருதுன்னு பாருங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி நீ இந்த டிஷ் சமைச்சிருக்கியா? நான் சமைச்சிருக்கேன், சமைத்து இருக்கிறேன். அப்போ ஒரு பாஸ்ட்டை வந்து ப்ரெசன்ட்டோட லிங்க் பண்றதா வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய சென்டென்சஸ், டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் இங்க பாருங்க. ஸோ சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து ஹேவ் அல்லது ஹேஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு வார்த்தை வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த வெர்போட மூணாவது ஃபார்ம் வரும். ஸோ வெர்போட மூணாவது ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, நான் ஷார்ட்டா வந்து பிபி அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள், இதுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். அதாவது இப்போ கோ அப்படின்னா போறது இங்கிலீஷ்ல இல்லையா. ஸோ அதோட மூணாவது ஃபார்ம் அப்படின்னு வரும்போது எப்படி வரும் அப்படின்னா, இங்க பாருங்க, கோ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஸோ வெண்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். தேர்ட் ஃபார்ம் வந்து கான். ஸோ இந்த தேர்ட் ஃபார்ம் தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தணும். ஒன் மோர் எக்ஸாம்பிள், பிளே. ஸோ இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேட். இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் நம்ம இங்க பயன்படுத்தணும். ஸோ நம்ம வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம் இங்க பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா, தட்ஸ் இட். இதுக்கப்புறம் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா ஹேவ் யூஸ் பண்ணணும், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ, யூ, வி, தே, நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள்னு வந்துச்சுன்னா நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணும். ஸோ அவன், அவள், அது, அப்புறம் சிங்குலர். ஓகே, சிங்குலர்னா செந்தில், ராமு, இந்த மாதிரி சிங்குலர் பெயர்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஹேவ் வந்து ப்ளூரல் வந்தாலும் நம்ம வந்து ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெர்புக்கு அப்புறம் என்னனாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும் போது நல்லாவே புரியும். பட் இந்த விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன டென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ஓகே, பெர்ஃபெக்ட், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் போயிருக்கிறேன். நான் போகிறேன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட். நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ இது என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் போயிருக்கிறேன், இதுல வந்து எது சப்ஜெக்ட்? ஸோ நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், போயிருக்கிறேன் அப்படிங்கிறது வேர்பு. ஓகே, ஸோ இங்க பாருங்க, நான் போயிருக்கிறேன் அப்படிங்கிறது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், அதை ப்ரெசென்ட்டா சொல்றோம், போயிருக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ, சப்ஜெக்ட் போட்டீங்க. அடுத்து என்ன வரணும்? ஹேவ் அல்லது ஹேஸ் வரும். ஸோ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்தா நமக்கு ஹேவ் தான் வரும் இல்லையா. ஐ ஹேவ் போட்டீங்க. நெக்ஸ்ட் வெர்போட மூணாவது ஃபார்ம் வரணும். இங்க வெர்பு வந்து போறது, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கோ. அதோட மூணாவது ஃபார்ம் என்ன? கான். ஐ ஹாவ் கான், நான் போயிருக்கிறேன். நான் சென்னைக்கு போயிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் காட் டு சென்னை. ஓகே, ஸோ இங்க நல்லா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேவ் அல்லது ஹேஸ் வந்து நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி சப்ஜெக்ட்.
ஒன் மோர் திங், இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெர்பு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இது தேர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகே, யாரும் அமைதியா இருக்கக்கூடாது, கமெண்ட் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட், அவன் வந்திருக்கிறான். அவன் வந்திருக்கிறான். ஓகே, ஸோ சொல்லுவாங்களே என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அவன் வந்திருக்கான். ஸோ அவன் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட், ஸோ வந்திருக்கான் அப்படிங்கிறது வேர்பு. ஸோ ஃபர்ஸ்ட் அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஹீ. ஸோ ஹீ வந்தா என்ன போடணும்? ஹேஸ் தான் வரும். ஸோ அந்த ரெண்டுல எது வரும்? ஹேஸ் வரும். ஸோ வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அந்த கம்மோட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஸோ கம், கேம், கம். தேர்ட் ஃபார்மும் கம் தான். ஸோ இதை தான் இங்க பயன்படுத்தணும். ஓகே, he has come. he has come. அவன் வந்திருக்கிறான். அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். he has come home. அவன் ஸ்கூலுக்கு வந்திருக்கான். he has come to school. நெக்ஸ்ட், அவள் சமைத்திருக்கிறாள். அவள் சமைத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவா. அவள் சமைச்சிருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட்? அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், சமைக்கிறது வேர்பு. ஸோ அவள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? she. ஸோ she வந்திருக்கு, அப்ப என்ன வரும்? has தான் வருங்க. ஓகே, she has. அடுத்து வேர்போட தேர்ட் ஃபார்ம். இங்க எது வேர்பு? சமைக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? cook. அதோட தேர்ட் ஃபார்ம் cook, cooked, cooked. ed தான் சேர்க்க போறோம், அவ்வளவுதான். she has cooked. அவள் சமைத்திருக்கிறாள். நாங்கள் விளையாடி இருக்கிறோம். நாங்க விளையாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிள். ஸோ நாங்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஸோ விளையாடுறது வேர்பு. ஸோ நாங்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? we. ஓகே, ஸோ we வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? அதுக்கப்புறம் have யூஸ் பண்ணணும். we have. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல வேர்பு? play. ஸோ பிளேயோட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். play, played, played. ஓகே, ஸோ வெறுமனையா பிளேன்னு போட்ட தப்பு, பிகாஸ் யூ ஷுட் யூஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஸோ we have played. நாங்க விளையாடி இருக்கோம். ரைட், வாசிங்க. I have gone. நான் போயிருக்கேன். he has come. அவன் வந்திருக்கான். she has cooked. அவள் சமைத்திருக்கிறாள். we have played. நாங்கள் விளையாடி இருக்கிறோம். that's it. சிம்பிளா இருக்கா? இப்போ இதே இது நிறைய மாத்தி மாத்தி கூட சொல்லலாம். இங்க பாருங்களேன், நான் சென்னைக்கு போயிருக்கேன் அப்படின்னா I have gone to சென்னை. அந்த வார்த்தையை சேர்க்கணும். அதுதான் இந்த 3 புள்ளி வச்சிருக்கேன். ஸோ மிச்சம் வரதான் அதுக்கு அடுத்து தான் வரும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், அவள் நன்றாக சமைத்திருக்கிறாள். she has cooked well. அவள் நன்றாக சமைத்திருக்கிறாள். ஓகே, நாங்க கிரிக்கெட் விளையாடி இருக்கோம். we have played cricket. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள வார்த்தைகள் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன எழுதி போட்டிருக்கேன். ஸோ நான் பிரியாணி சாப்பிட்டிருக்கேன். ராமு என் கூட வந்திருக்கான். நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாய். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் பிரியாணி சாப்பிட்டிருக்கேன். ரைட், ஸோ எது சப்ஜெக்ட்? நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது வேர்பு. ஸோ நான் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. ஸோ ஹாவ் வருமா, ஹாஸ் வருமா? ஐ வந்தா ஹாவ் தான் வரும் இல்லையா? ஐ ஹாவ். சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஈட். அதோட தேர்ட் ஃபார்ம் தான் எழுதணும். ஈட், ஏட், ஈட்டன். இந்த மாதிரி எழுதி பார்த்து கூட எழுதலாம் நீங்க. ஈட்டன் தான் வரும். ஐ ஹாவ் ஈட்டன் பிரியாணி. தட்ஸ் இட். ஐ ஹாவ் ஈட்டன் பிரியாணி. நான் பிரியாணி சாப்பிட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஐ ஹாவ் ஈட்டன் பிளம் கேக். நான் பிளம் கேக் சாப்பிட்டிருக்கேன். ஐ ஹாவ் ஈட்டன் பீட்சா. நான் பீட்சா சாப்பிட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட், ராமு என்னுடன் வந்திருக்கிறான். ராமு என் கூட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? ராமு. வர்றது தான் இந்த இடத்துல verb. ஸோ ராமுன்னு ஒரு நேம் வந்திருக்கு, சிங்குலர் தான். ஸோ சிங்குலரா வந்தாலும் ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ராமு ஹேஸ். வர்றது தான் இங்க verb. ஓகே, ஸோ வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அதோட தேர்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கம், கேம், கம். ஏற்கனவே எழுதி போட்டிருக்கோம் இல்லையா? கம், கேம், கம் தான். நிறைய பேர் கேம் தான் போடுவீங்க, அது தப்பு. ஓகே, ஸோ ராமு ஹேஸ் கம். என்னுடன் அப்படின்னு இருக்கு. என் உடன். உடன் அப்படின்னா வித், என்னுடன் அப்படின்னா வித் மீ. ஸோ இதுவும் வந்து நான் பேசிக் கிளாஸ்ல நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ ராமு ஹேஸ் கம் வித் மீ. அகெயின் நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதும் போது அது ஈஸியாக தான் இருக்கும். பட் அது அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வந்து பேசிக் ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான்
நம்ம என்னென்ன தப்புகள்லாம் விடுறோம் நமக்கு தெரியும். ஓகே, அதனால வந்து கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணணும். எழுதுறதோட மட்டும் நம்ம நிப்பாட்டிக்க கூடாது. வீட்டில் பேசி பழகணும், அது ரொம்ப ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட், நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாய். நீ வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்க அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ நீ அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல யூ, இதான் சப்ஜெக்ட். ஸோ வேர்ப் என்னது எழுதுறது. எழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ரைட். ஸோ அதோட பாஸ்ட் ஃபார்ம் ரோட், அதோட மூணாவது ஃபார்ம் ரிட்டன். ஸோ இந்த ரிட்டன்ங்கிற வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ யூ ஹாவ், யூ வந்ததுனால ஹாவ் போட்டிருக்கேன். ஸோ வெர்போட மூணாவது ஃபார்ம் என்ன ரிட்டன். ஓகே, யூ ஹாவ் ரிட்டன் ஒரு கடிதம், a letter. ஓகே, வாசிங்க. யூ ஹாவ் ரிட்டன் a letter. யூ ஹாவ் ரிட்டன் a letter. நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாய். வாசிங்க. ஐ ஹாவ் ஈட்டன் பிரியாணி. நான் பிரியாணி சாப்பிட்டிருக்கேன். ராமு ஹாஸ் கம் வித் மீ. ராமு என் கூட வந்திருக்கான். யூ ஹாவ் ரிட்டன் a letter. நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாய். நெக்ஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். அவங்க அவங்களோட வேலையை முடிச்சிருக்காங்க. அவள் ஒரு பாடல் பாடி இருக்கிறாள். நான் தேர்வு எழுதி இருக்கிறேன் அப்படின்றது. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட், அவர்கள் அவர்களுடைய வேலையை முடித்திருக்கிறார்கள். இங்க வந்து அவர்கள் அப்படிங்கிறவங்க சப்ஜெக்ட். ஸோ முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது verb. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல தே. ஓகே, ஸோ தே வந்திருக்கு. அப்ப என்ன வரும் have. they have. ஸோ வேலையை முடிச்சிருக்காங்க. ஸோ முழு வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான வேலை இன்னைக்கு முடிச்சிருக்காங்க, நாளைக்கான வேலை தொடரும் அப்படின்னா நம்ம ஃபினிஷ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க மொத்தமாவே வேலையை முடிச்சிட்டாங்கன்னா கம்ப்ளீட் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கம்ப்ளீட்டோட தேர்ட் ஃபார்ம் என்ன கம்ப்ளீட், கம்ப்ளீட்டட், கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ ஃபினிஷும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷ்க்கும் கம்ப்ளீட்க்கும் என்ன வித்தியாசம்னா, ஸோ ஃபினிஷ் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கான வேலை முடிஞ்சது, நாளைக்கான வேலை தொடரும்னு அர்த்தம். ஸோ கம்ப்ளீட் அப்படின்னா ஸோ ஃபுல்லா என்டையரா அந்த ஒர்க்கை ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. இப்போ நான் வந்து இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், பிஇ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட கோர்ஸ் ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னா ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். இதே என்னோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஃபர்ஸ்ட் செமஸ்டர். ஓகே, ரைட். ஸோ இங்க வந்து தே ஹாவ் கம்ப்ளீட்டட். இது வந்து அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி வரும். ஓகே, தே ஹாவ் கம்ப்ளீட்டட் அவர்களுடைய வேலையை. அதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல their work. they have completed their work. அவங்க அவங்களோட வேலையை முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், அவள் ஒரு பாடல் பாடி இருக்கிறாள். அவள் ஒரு பாடல் பாடி இருக்கிறாள். பேச்சுலகில் ஒரு பாட்டு பாடி இருக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அவள் அப்படிங்கிறவங்க சப்ஜெக்ட், பாடுறது அப்படிங்கிறது verb. ஓகே, ஸோ அவள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல she. she வந்துச்சுன்னா has யூஸ் பண்ணணும். she has. பாட்டு பாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல sing. அதோட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். sing, sang, sung. ஓகே, she has sung ஒரு பாடல் a song. she has sung a song. அவள் ஒரு பாடல் பாடி இருக்கிறாள். நெக்ஸ்ட், நான் தேர்வு எழுதி இருக்கிறேன். நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். இது அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட், எழுதுறது verb. ஸோ நான் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன ஐ வந்தா என்ன யூஸ் பண்ணணும் have. ஐ have. எழுதுறதுக்கு இங்கிலீஷ்ல ரைட். அதோட தேர்ட் ஃபார்ம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ரைட், ரோட், ரிட்டன். ஸோ ரிட்டன். ஐ ஹாவ் ரிட்டன் தேர்வு அப்படின்னு இருக்கு. ஸோ த எக்ஸாம். தட்ஸ் இட். ஐ ஹாவ் ரிட்டன் த எக்ஸாம். ஐ ஹாவ் ரிட்டன் த எக்ஸாம். நான் தேர்வு எழுதியிருக்கிறேன். வாசிச்சு பாருங்க. they have completed their work. she has sung a song. I have written the exam. ஸோ இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்ல வந்து நம்ம வேகமா பேசும்போது யூ கேன் யூஸ் கன்ட்ராக்ஷன் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. கன்ட்ராக்ஷன் அப்படின்னா சுருக்கமான வடிவம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சேனல் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன் அதை பத்தி. ஸோ இங்க பாருங்க, தே ஹாவ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை சுருக்கி நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா தேவ். ஓகே, they've completed their work. they've completed their work. அவங்க அவங்களோட முடிச்சிருக்காங்க. they have அது சுருக்கமா they've அப்படின்னு சொல்லலாம். then I have அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து I've written the exam. I've written the exam. நான் the exam எழுதியிருக்கேன். ஸோ she has அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை பொதுவாக நம்ம she has தான் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து
she is அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பொதுவா அந்த ஹாவுக்கு நம்ம கண்ட்ராக்ஷன் அப்ளை பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். அவன் ஒரு படம் வரைஞ்சிருக்கான். அவன் ஒரு படம் வரைஞ்சிருக்கான். ரொம்ப சிம்பிள். ஸோ இங்க வந்து எது சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணணும், யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப் வந்து வரைகிறது. ஸோ இங்க வந்து சப்ஜெக்ட் என்னது? அவன். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹீ. ஸோ ஹீ வந்திருக்கு, அப்ப என்ன வரும்? ஹேஸ். ஹி ஹேஸ். வேர்ப் என்னது? வரைகிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல ட்ரா. ட்ராவோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ட்ரா, ட்ரூ, ட்ரான். ஓகே, ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. He has drawn ஒரு படம், a picture. He has drawn a picture. அவன் ஒரு படம் வரைந்திருக்கிறான். நெக்ஸ்ட், நான் உன்னை பார்த்திருக்கேன். நான் உன்னை பார்த்திருக்கேன். இதுவும் நம்ம அடிக்கடி ஒரு சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இல்லையா? ஸோ இதை எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் வந்து நான், பார்த்திருக்கேன் அப்படிங்கிறது வேர்ப். ஓகே, ஸோ இங்க நான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. ஐ வந்தா என்ன வரும்? ஹாவ் வருமா, ஹேஸ் வருமா? கண்டிப்பா ஹாவ் தான் வரும் இல்லையா? ஸோ ஐ ஹாவ். பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? சி. அந்த சியோட தேர்ட் ஃபார்ம் என்ன? சி, சா, சீன். ஓகே, ஐ ஹாவ் சீன். உன்னை அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல யூ. தட்ஸ் இட். ஐ ஹாவ் சீன் யூ. இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்திருக்கேன். ஐ ஹாவ் சீன் யூ பிஃபோர். இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்திருக்கேன். நான் சென்னையில் ஒன்று பார்த்துருக்கேன். ஐ ஹாவ் சீன் யூ இன் சென்னை. நான் சென்னையில் ஒன்று பார்த்துருக்கேன். நான் ஸ்கூலில் ஒன்று பார்த்துருக்கேன். ஐ ஹாவ் சீன் யூ அட் ஸ்கூல். ஓகே, நெக்ஸ்ட், நாங்கள் லேப்டாப்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் லேப்டாப்ஸ் கொண்டு வந்திருக்கோம். லேப்டாப்ஸ்னா தமிழில் மடிக்கணினின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் லேப்டாப்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ நாங்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கொண்டு வர்றது வேர்பு. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? நாங்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வி. வி வந்தா என்ன வரும்? ஹாவ். வி ஹாவ். கொண்டு வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிரிங். அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? பிரிங், brought, brought. ஓகே, we have brought laptops. That's it. வாசிங்க. We have brought laptops. நாங்க லேப்டாப்ஸ் கொண்டு வந்திருக்கோம். That's it. So he has drawn a picture. I have seen you. We have brought laptops. That's it. So கடைசியா ஒரு 3 sentences பார்க்கலாம். Next ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். என்னோட நண்பர்கள் சென்னைக்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் என்னை பார்ட்டிக்கு அழைத்திருக்கிறார்கள். ராமு சவால் விட்டுருக்கான். ஓகே, ரைட். எழுதலாமா? ஸோ என்னுடைய நண்பர்கள். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து சப்ஜெக்ட். ஸோ போயிருக்காங்க அப்படிங்கிறது வேர்பு. ஸோ என்னுடைய நண்பர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? மை ஃப்ரெண்ட்ஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். அப்போ வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ். போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கோ. அதோட தேர்ட் ஃபார்ம் கோ, வெண்ட், கான். ஓகே, மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் கான் சென்னைக்கு அப்படின்னு இருக்கு. டு சென்னை. வாசிச்சு பாருங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் கான் டு சென்னை. மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் கான் டு சென்னை. என்னுடைய நண்பர்கள் சென்னைக்கு போயிருக்கிறார்கள். நெக்ஸ்ட், அவர்கள் என்னை பார்ட்டிக்கு அழைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன பார்ட்டிக்கு அழைச்சிருக்காங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க. அழைக்கிறதுனா இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்க அவர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா சப்ஜெக்ட், அழைக்கிறது தான் அந்த இடத்துல வேர்பு. ஓகே, அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. ஸோ தே வந்தா என்ன வரும்? ஹாவ். தே ஹாவ். ஓகே, வெர்ப் என்னது? இன்வைட் பண்றது. அதோட தேர்ட் ஃபார்ம் இன்வைட்டட். இன்வைட், இன்வைட்டட், இன்வைட்டட். ஓகே, ஸோ தே ஹாவ் இன்வைட்டட் யார? என்னை. இன்வைட்டட் மீ. எதுக்கு? பார்ட்டிக்கு. டு த பார்ட்டி. ஸோ வாசிச்சு பாருங்க. தே ஹாவ் இன்வைட்டட் மீ டு த பார்ட்டி. அவங்க வந்து பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்ன? ராமு சவால் விட்டுருக்கான். ராமு சவால் விட்டுருக்கான். ரைட். ஸோ ராமுங்கிற சப்ஜெக்ட், சவால் விடுறது வெர்பு. ஸோ ராமு அப்படிங்கிறது ஒரு நேம், சிங்குலர். அப்ப என்ன வரும்? ஹேஸ். ராமு ஹேஸ். சவால் விடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? சேலஞ்ச். ஓகே, அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? சேலஞ்ச்ட். சேலஞ்ச்ட். ஓகே, ராமு ஹேஸ் சேலஞ்ச்ட்.
challenged. ஓகே, ராமு என்கிட்ட சவால் விட்டுருக்கான். ராமு has challenged me. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நிறைய சென்டென்சஸ் வந்து ஹாவ் அண்ட் ஹேஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நீங்க நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஹாவ் அண்ட் ஹேஸ் யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அடுத்த கிளாஸ்ல நீங்க அப்டேட் பண்ணுங்க எப்படி இருந்தது அப்படிங்கறத. ஓகேவா? அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் காமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹோம்ஒர்க், நான் தேர்வுக்காக படிச்சிருக்கேன், நான் எக்ஸாமுக்காக படித்திருக்கிறேன். ஸோ தேர்விற்காக, காக அப்படின்னா என்ன வரும்? ஃபார், அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி, அது எல்லாருக்குமே தெரியும். அதோட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் எக்ஸாமுக்காக படிச்சிருக்கேன். ஸோ இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.